உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப ஆரம்பிக்கும். மல்லிப்பூ வச்சு வச்சு வாழுதே, அந்த வெளியினெல்லாம் வந்து வந்து தேடுதே, மச்சாய போவர போற, மச்சாய போவர போற. இதோ வந்துட்டேன். ஏய் அம்பாஸ்டர் முட்டா பேல, நீ ஏன்டா வர? நீ தானப்பா வர சொன்ன. நான் வர சொன்னது அவனே, ஒண்ணே இல்ல. என் பெரிய பையன் செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலில. ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? மன்மதனே நீ காதலந்தான், மன்மதனே நீ காவலந்தான். பாப்பளம் தான் எனத்துல பாத்து நிக்க பொண்டாட்டி உனக்கதான் கதா. எங்க போறான் இவன் பைத்தியக்காரன்? கட்டி பிடிங்க. என்னை உனக்குள்ளே தோலைத்தேன் ஏனோ. சார் நான் பெரிய பவர் லிஃப்டர் சார். சார் பவர் லிஃப்டர் நீங்க ராடு கீடு புடிச்சு தூக்கி இருப்பீங்க. இது ஷேப்பே இல்லாம ஒரு அனலிட்டிக்ஸே இல்லாம இருக்கு. உன்னை கண்ட நொடியேனோ. அப்பா முடிஞ்சு. நான் தான் சொன்னேன் என்னாச்சு கால் என்னாச்சு? ஒரு அசல் மதுரைக்காரனா தேனி போடி கம்பம் அந்த ஏரியாக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஏண்டா மதுரைக்காரன் எவ்வளவு கெத்தா இருக்கணும். என்னடா முன்ன நேரம் மதுரை சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குடா எனக்கு. ரொம்ப சாஃப்டான பையன். சண்டி பையன். ஆமா சண்டியர்ன்றாங்க. சண்டியர் வேற ஒரு மாதிரி இந்த ஒரு ரகடா இருக்கிற ஒரு கேரக்டர். கிஷோருக்கு மேரேஜ் பண்றதுல என்ன கஷ்டம் சொன்னா 100 பொண்ணுங்க கியூல வந்து நிக்க மாட்டாங்க. உன்ன போல வீரனும் இல்ல. வணக்கம்டா புள்ள, தூத்துக்குடியில இருந்து தூத்துக்குடி பயில்ட்டு நீ கரெக்டா இருந்தா உனக்கு பொறட்டா, இல்லன்னா பொருளோட வரட்டா உன் மண்டி சதற விடட்டா. ஏண்டா குட்டி குஞ்சான்ஸ் ரைம்ஸ் படிக்கிற வயசுல ரைமிங்ல ரீல்ஸா பண்ணிருக்க உன்னையெல்லாம். தூத்துக்குடி பயில போடுற ஒரு மணக்கத்தை போடுற ஒரு ஸ்லோமாவே. என்ன பெத்ததுக்கு நீ செகண்ட்ஸ் படத்துக்கு போயிருக்கலாம்டா. போட வேண்டாம். என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல குர்மா. விஜய் அவரது மனைவி சங்கீதாவை விட்டு பிரிந்து விட்டார் எனவும், கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா போன்ற நடிகைகளுடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளதாகவும் கடந்த காலங்களில் பேசப்பட்டு வந்தது. இண்டஸ்ட்ரியில இருக்கிற வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறடா, இந்த பொழப்புக்கு 4 பேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது நடிகை த்ரிஷா அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடிகர் விஜயுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டிருப்பது மேலும் பல விமர்சனங்களை உண்டாக்கியுள்ளது. அது எப்படி மத்தவங்க வாழ்க்கையில சூத்த மூக்க நுழைக்கிறது அவ்வளவு சந்தோஷம் உனக்கு? அவர் போட்ட இமோஜில என்ன அர்த்தம் இருக்கு, அவங்க போட்ட பாட்டுல என்ன அர்த்தம் இருக்கு, அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கு, உனக்கு எதுக்கு நுட்டுது? நானே மன உளைச்சல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்னடா பாட்டு அது? தாத்தா போத்தாண்டுகிட்டு ஏன்டா உங்களுக்கு வேலை மயிர் இல்லையாடா? தாத்தா வர்றாரு, ஆயாவ போய் கதற விட போறாரு. நான் சும்மாவே காட்டுவேன், நீ வேற காட்டு காட்டுங்கிற. அப்ப நான் காட்டிடுவேன். அக்கா நீங்க பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். பெரட்டி பெரட்டி அடிப்போம் உனக்கு. சும்மா சும்மா காட்ட முடியாது. நாளைக்குவா காட்டுறேன். சரியா? டைம் இல்ல. ஒரு வாட்டி காட்டுவீங்களா மேம் சாப்? உங்க வீட்டை சுத்தி காட்டுங்க. டேய் வாடா பசிக்கு சாப்பிட போலாதாச்சு. வயிறு செம ஃபுல்லா இருக்கு. இப்பதான் அந்த மெக்டானல்ஸ்ல அந்த கிட்ஸ் மீல் சாப்பிட்டேன். செம ஃபுல்லா இருக்கு. டேய் என்ன அதுக்கே ஃபுல்லா இருக்கு உனக்கு? ஆமாடா எப்படியும் ஒரு 10-15 கிலோ. ஐயோ டார்க் ஜோக் பண்ணிட்டான் ப்ரோ, ரொம்ப இருட்டா இருக்கு ப்ரோ. ஒத்துக்கிறேன்டா, நீங்க பெரிய டார்க் ஜோக் பண்றவங்க தான்டா. ஒத்துக்கிறேன்டா, விட்டுருங்கடா. எல்லாம் நம்ம பாரில் அன்பே வந்து நம்பர் சொல்லிட்டு பரம்பர வீரத்தையும் பண்பாடையும் கலந்து கொடுக்கிற தீர்த்தந்தாமல மரத்தியோட தாய்ப்பாலு. அடடா அடடா, நாணயம் கடன்ல தலைப்பாவே வைக்கலாமே. அடடா, அத குடிக்கிற நம்ம பொட்டச்சி மேல சந்தனம் மட்டும்தான் மணக்கணும், அதுல குங்குமம் மட்டும்தான் கலக்கணும், சாக்கடை கலக்க கூடாது.
தேவையில்லாத ஒரு மூட நம்பிக்கை அரகுற அறிவு. அண்ணா இவங்க எங்க நடந்து போறாங்க? சுவிட்சர்லாந்து போகுது. சுவிட்சர்லாந்து தரவழியா பாகிஸ்தான் சைனால தாண்டி சுவிட்சர்லாந்து போயிட்டு இருக்குது. உன்னை பார்த்து யாராவது ஐஸ்வர்யா ராய்னு சொன்னாங்களா? இல்லையே. அப்புறம் ஏன்டி உனக்கு இவ்வளவு திமிரு? பாடுறா ஆம்ஸ கேட்டியா? எங்கேட்டியா? எங்க ஆம்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா? பேச பார்த்தா வாந்தி எடுக்க மப்பங்காரன் கலசரம் குடிக்க ஆஸ்பத்திரி ஓட எலி செத்த வாழ. போதும் போதும் ஓகே பண்றாங்கக்கா. சரி போ. ஏன் இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீ? சேட்டை பண்ணுறது அதெல்லாம் கிடையாதுடா. என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவில் புல் அவுட் கேம் ரொம்ப போரா இருக்கு. சிரிப்பு வருது எனக்கு ரொம்ப. ஒரு 30 செகண்ட் சிரிங்கிறான்னு விட்டுட்டு எடிட் பண்ணி உள்ளே போகிறான். இல்லை உனக்கு சந்தேகமாக இருக்கு. ஏன்னா புல் அவுட் கேம்னா என்ன தெரியும்ல? கரெக்டாக இம்ப்ரெக்னேட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுட்டா புல் அவுட் பண்ணுறோம். அந்த கேம் நம்ம ஊரில் ரொம்ப போகும். ஏன்னா நம்ம தான் எங்கே புல்லுன்னு இருந்தாலும் புஷ் பண்ணிடுவோம்ல. நான் சிரிச்சிடறேன்டா. மறந்து இருந்து பறந்து தினம் மகி. அந்த பெண்ணை நீங்கள் சைட் அடிப்பதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். இருந்து வியாழ் எல்லா பொண்ணுங்களுக்கு தான் வாங்கணும்னா நாங்களாம் எங்க போறது? உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன். நம் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பயணம் உன்னோடு தான். பயணம் உன்னோடு என்பதற்கப்புறம் என் வாழ்க்கையில் ஏன் கடினம்? இப்படி பண்ணு. பண்ணு பண்றா. சரிண்ணா, உங்களை பார்த்தா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. அம்மாவோட ஆசைப்படியே 10 பொருத்தந்தா. ஏன்னா நீ படிக்க முடியா? உனக்கு வேற வேலை சொல்லியா இல்லையா? நீ ஒன்னு சொல்ல முன்னாடி நிப்பேன் தாலியை எத்துக்குன்னு. இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க, ஈடுபடக்கூடாது. காம்ப கிள்ளி வாயில போட்டுக்கலாம் போல இருக்கும். வெத்தலை சொன்னேன். அம்மா அடி ஆலமரம் பச்சை பச்சையா வாயில வரும். I get this feeling in my chest that makes it hard to breathe when we interlock our fingers and our hearts like cosmic tapestries. Our love that never reaches borders, breaching order just to find you. We interlock our purposes like songs the angels sung before.